அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்பகம். கால வேளையில காப்பிக்கு பால் வேணும் அப்படின்னா கொஞ்சம் இருங்க, வாசல்ல மாடு வரும், வந்தோடனே கறந்து பால் எடுத்துக்கலாம் அப்படின்னா அது பாட்டுக்கு ரோட்ல அந்த வீதியில போறது, மாடு போறது, மாட்டை எடுத்து வச்சுக்கிறா, அத்தனை கறத்துக்கிறா, பால் எடுத்துக்கிறா. இதெல்லாமும் ஆச்சரியமா இருந்து இங்கேருந்து போறவாளுக்கு இதெல்லாம் ஒரு ஆச்சரியமா தானே இருக்கும். உடனே இந்த ஸ்திரீகள்லாம் கேட்டா, என்ன இப்படி சொல்ற, மாடு பாட்டுக்கு வருது, நீங்க பாட்டுக்கு யாரோட மாடு என்னன்னு தெரியல, நீங்க பாட்டுக்கு எடுத்துக்கிறீங்கள, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, இங்க அதெல்லாம் ஒத்துரும் ஒன்னும் சொல்ல மாட்டா. இந்த மாடெல்லாம் மேயறதுக்கு வரும், அதுல நம்ம எடுத்துட்டா பரவாயில்ல. என்ன அந்த பெரையிலே குமாரசாமி மலையிலேயே 2 வீடு 4 வீடு தானே இருக்கு, இப்படி எல்லாம் சொன்னா. அப்புறம் அவ இன்னொன்னு சொன்னா, இப்படி மாட்டுக்காக வெயிட் பண்ணுவோம், மாடு வந்ததுன்னாக்க கறந்துக்கலாம், அப்படி வரலன்னா என்னைக்கான ஒரு நாளைக்கு மாடு வரலன்னாக்க நாமளாவே தீர்மானம் பண்ணிக்கலாம், எங்கேயோ வழியில ஏதோ புலியோ சிறுத்தையோ ஏதோ அடிச்சு கொடுத்து போல இருக்கு அப்படின்னு. அப்புறம் போற வழியில எங்கேயானு பார்த்தா இது அடிபட்டு கிடக்கும் அப்படி இல்லாம சொன்னா. எதுக்கு சரி, இந்த குமாரசாமி மலைங்கிறது 25 வருஷத்துக்கு அப்புறம் 2000 அப்புறம் 2003, 5, 6 போறது எல்லாமே இப்படி இருந்தது அப்படின்னா 1978 வருஷத்துல 25 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னால எப்படி இருந்திருக்கும். அப்படி வனாந்தரமா இருக்கிற இடத்துலதான் பெரியவா போய் தங்கிந்து இந்த குமாரசுவாமி மலையில இருந்தா. அதுங்க ரொம்ப குளிர் ஜாஸ்தி இருந்ததுனால கூட போன ஒருத்தருக்கு ஒரு சுவாமிகளுக்கு தாங்கல, அதனால பெரியவா ஷாண்டூர்லயே நவராத்திரியை வச்சுட்டா. அந்த ஷாண்டூர்ல பிரமாதமா நவராத்திரி நடந்தது, ரொம்ப விமரிசையா நடந்தது. அந்த ஷாண்டூர்ல இருக்கிறதே தான் பிரசிடென்ட் நீலம் சஞ்சீவ ரெட்டி பெரியவாளை தரிசனம் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக வந்தார். அந்த பெல்லாரி கலெக்டர் கிருஷ்ணகுமார் அப்படிங்கிற கேட்டார் பெரியவாள்கிட்ட, கைங்கரியம் வாழ்கிட்ட, பிரசிடென்ட் பெரியவாளை தரிசனம் பண்ணணும்னு ஆசைப்படுறார், எப்ப வரலாம் எங்க வரலாம்னு கேட்க சொன்னார் அப்படின்னு. பெரியவா இங்கே வர சொல்லு அப்படின்னு விட்டா. பிரசிடென்ட் ஷாண்டூருக்கு வந்தார். ஷாண்டூர்ல வந்தா பெரியவா அங்க ஒரு பெரிய மாட்டு பண்ணை இருக்கு, மில்க் டைரி ஃபார்ம் இருக்கு. இந்த ஷாண்டூர் மகாராஜா அவளோட குடும்பத்தை சேர்ந்தது. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய எக்கச்சக்கமா மாடு இருக்கும். அந்த மாடு எல்லாமே ஆச்சரியமா இருக்கும். ஒரு மாடும் 30 லிட்டர் 35 லிட்டர் கிடக்கும், மிஷின் வச்சு கறப்பா. அப்படி ஒரு பிரம்மாண்டமான கோசாலை. அந்த கோசாலையில தான் பெரியவா போய் உட்கார்ந்துட்டு பிரசிடென்ட் தரிசனம் பண்ண. முதல்ல இந்த சிவன் கோவிலே தரிசனம் பண்ண. பெரியவா அந்த ஷாண்டூர்ல ஒரு சிவன் கோவில் இருக்கு, அந்த சிவன் கோவில்ல தான் இருந்துருந்தா. பக்கத்துல ஒரு பிரகாரத்துல ஒரு ரூம், அந்த ரூம்ல தான் இருந்தா. ஆனால் என்னவோ தெரியல, பிரசன்ட் வரான்னு மாட்டுக்கொட்டாய்க்கு போயிட்டா, அங்க போய் தரிசனம் கொடுத்தா. இன்னைக்கும் அந்த இடத்துல, இந்த இடத்துல தான் பிரசிடென்ட் பெரியவாளை தரிசனம் பண்றார் அப்படின்னு கல்வெட்டுலாமும் வச்சிருக்கா. அந்த சிவங்கோயில்ல பெரியவா இருந்த ரூமை காமாட்சி படம் பெரியவா படத்தோட வச்சு இன்னும் ஷாண்டூர் அரச குடும்பத்தினால ரொம்ப பூஜிதமான இடமா அதே ஒரு கர்ப்பகிரகம் மாதிரி அவ பாதுகாத்துட்டு வரா. அப்படி எல்லாம் இந்த ஷாண்டூர்ல இருந்து இந்த நவராத்திரி எல்லாம் முடிச்சுண்டு பெரியவா தன்னோட யாத்திரையை தொடர்றா. தொடர்த்தே சித்தாப்பூர் அப்படிங்கிற இடத்துல ஹனுமார் கோவில், அந்த ஹனுமார் கோவில்ல தங்கியிருந்தா. தங்கிவிட்டு பகல்ல தங்கிவிட்டு பெரியவா யாத்திரையை தொடர்ந்து ஹாஸ்பிட் அப்படிங்கிற இடத்துக்கு வந்தா. இந்த ஹாஸ்பிட்டல்ல சிந்தாமணி மட்டம் இருக்கு. அப்ப அமராவதிங்கிற இடம், அதுல சிந்தாமணி மட்டம் அப்படின்னு இருக்கு. இந்த சிந்தாமணி மட்டம் அப்படிங்கிறது ரொம்ப பிராச்சீனமான ஒரு அத்வைத சன்னியாசி மட்டம். அது அநேகமா வித்யாரண்ய சுவாமிகளால் ஸ்தாபிதம் பண்ணப்பட்டது அப்படின்லாம் சொல்லப்பட்டது. அந்த சிந்தாமணி மடத்துல சுவாமிகள் இருக்கார். அவர் ரொம்ப உபச்சாரம் பண்ணியிருந்தார், பெரியவா வரணும் வரணும் அப்படின்ட்டு. இந்த சிந்தாமணி மடத்துல போய் பெரியவா இந்த அமராவதியில தங்கியிருந்தா ஹாஸ்பிட்டல். இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறதே பெரியவாளுக்கு பல பக்தர்கள் கைங்கரியம்னா அதுல நிறைய பேர் இருந்தாலும் சில பேரை சொல்றதுக்கு எனக்கு ஞாபகம் வந்த வரைக்கும் பேரை சொல்றேன். ரங்கன் கவுட் அப்படின்னு ஒரு பெரிய பக்தர், ஹெச்ஆர்ஜி அப்படின்பா, ஹெச் ரங்கன் கவுட் அப்படின்னு. இவர் தான் நிறைய பெரியவாளுக்கு செஞ்சிருக்கு. அவ பெரிய மைன் ஓனர்ஸ். அவ பொலிட்டிக்கலி ஃபினான்ஷியலி எல்லாத்துலயும் வெரி பவர்ஃபுல். அப்பேற்பட்ட கோடீஸ்வரளா இருந்தாலும் பெரியவாள்கிட்ட ரொம்ப அசாத்திய பக்தி. பெரியவாளை பார்த்துட்டு பெரியவாளுக்காக பல கைங்கரியங்கள் பண்ணியிருக்கா, இன்னமும் பண்ணிட்டு இருக்கா. இந்த ரத யாத்திரை அப்படின்னு சொன்னோம். இந்த ரத யாத்திரை 25 வருஷத்துக்கு அப்புறம் ரத யாத்திரை பண்றதுக்கு முழுக்க ஒத்தாசம் பண்ணினவர் இந்த ரங்கன் கவுடு தான். லட்சக்கணக்கில் செலவழிச்சு இந்த ரத யாத்திரையை பிரமாதமா நடக்கிறாப்புல நடத்தி கொடுத்தது இந்த கவுடு. அது காரணம் பெரியவாள்கிட்ட இருக்கிற பக்தி. இவ்வளவு பெரிய மனுஷர், ஆனா அவரை பார்த்தேன்னா அவ்வளவு ஒரு வினயம் பக்தி அப்படிங்கிறதுக்கு ஒரு உருவமா இருப்பார். கூப்பின கையை எடுக்க மாட்டார். யாரை பார்த்தாலும்
கையை கூப்பிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு அப்படி ஒரு எதுவா இருந்தாலும் எல்லாம் பெரியவா அனுகிரகம் எதுவா இருந்தாலும் பெரியவாளுது தன்னோட உடல் பொருள் ஆவி அப்படின்னு அத்தனையும் பெரியவாளுது அப்படின்னு சொல்லக்கூடிய பரம பக்தர் இந்த ஹெச்ஆர்ஜி ரங்கன் கவுடு பெரிய கைங்கரியம் பண்ணார். அதுமாரி வாசுதேவையர் அப்படின்னு அவா குடும்பம்லாம் பெரியவாளுக்கு ரொம்ப கைங்கரியம் பண்ணியிருக்கா. திருத்தாமர மணி அப்படின்னு ஒரு பக்தர், இவர் இவா தம்பி கிருஷ்ணன் அப்படின்னு இவாள்லாம் எல்லாரும் பெங்களூர்ல இருக்கா. அப்போ இவாள் அந்த ஹாஸ்பிட்டல்ல உத்தியோகத்துல இருந்தா. அந்த உத்தியோகத்துல இருந்ததுனால பெரியவா போனோன்னா அவளுக்கெல்லாம் பெரிய ஒரு பாக்கியமா இருந்தது. பெரியவாளை வச்சுன்னு கொண்டாடுறதுக்கு பல நாட்கள் அங்க பெரியவாளை தரிசனம் பண்றது, பெரியவாளை கைங்கரியம் பண்றது அப்படிங்கலாம் அவளுக்கு கிடைச்சது. அதுக்கப்புறம் தொடர்ந்து இந்த குடும்பங்கள்லாம் அந்த குடும்பத்தை சேர்ந்தவெல்லாம் இன்னமும் எங்க இருந்தாலும் காஞ்சிபுரத்துக்கு வரா. பெரியவாளோட யாத்திரையில பல யாத்திரையில தொடர்ந்து யாத்திரையில கூட போய் தரிசனம் பண்ணியிருந்தா. இன்னும் பல கைங்கரியங்களும் பண்ணிட்டு இருக்கா. இந்த திருத்தாமரமணி அவ அம்மா தூக்கின்னு வந்து அம்மா தரிசனம் பண்ணணும்னு ஆசைப்பட்டா. அம்மாவால நடந்து எழுந்து வர முடியாது, பேஷண்ட். பெரியவாள்கிட்ட தூக்கின்னு வர சொல்லி பெரியவா வந்து தரிசனம் கொடுத்து அனுகிரகம் பண்ணினா. இந்த மணிக்கு ஒரு புள்ளைக்கு பூணல் போடணும் அப்படின்னார். பெரியவா உடனே இங்கேயே போட்டுரும் அப்படின்னு விட்டா. உடனே ஏற்பாடு எதுவா இருந்தாலும் பூணல் போடணும் அப்படின்னா பெரியவா அனுகிரகம் வேணும் அப்படின்னா பெரியவா இங்கேயே போட்டுரும் அப்படின்னு. இவருக்கு ஒரு அக்கா இருந்தா அக்கா புள்ள, இந்த அக்கா புள்ளைக்கும் பூணல் போடணும் அப்படின்னா அந்த 2 வருஷங்களுக்கு சேர்த்து இங்க பூணல் போட்டுரும் அப்படின்னா உடனே அதுக்கு வாத்தியார சொல்ல சொன்னா அவ சொல்லணும் அப்படின்னா இதுல ஒரு சிக்கல் என்ன வந்துடுத்துன்னா, இந்த திருத்தாமரமணிங்கிறவர் ரிக்வேதத்தை சேர்ந்தவர், அவ அக்கா அந்த குழந்தைக்கு சாமவேதம். இப்போ பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு ஆள் போறாது, ஒன்னு ரிக்வேதத்துல ஒருத்தர் வேணும், சாமவேதத்துல ஒருத்தர் வேணும். இப்படி என்ன பண்ணலாம்னு யோஜனை பண்ணிட்டு இருக்கிறது இங்க தமிழ்நாட்டிலேருந்து ஒரு வித்வான் சாமவேத ஸ்ரௌதிகள் அங்க போனர். பெரியவா தரிசனத்துக்குன்னு போனார். பெரியவா தரிசனத்துக்கு போய் இறங்கினோடனே பெரியவா கேட்டா, நல்ல வேளை நீ வந்துட்ட, இங்க ஒருத்தர் இருக்கா, அவ குழந்தைக்கு பூணல் போட போறா, உபநயனம் பண்ண போறா, அதனால சாமவேதி நீ போய் அவளுக்கு உபநயனம் பண்ணி வச்சுட்டா அப்படின்னு. எங்க பண்றதுன்னா அவங்க ஆத்துலயே பண்ணு அப்படின்னு விட்டா. பார்த்தா வீடெல்லாம் சின்ன சின்ன வீடு தான், வீட்லயே பண்ணு அப்படின்னு விட்டா. வீட்டுல பண்ணினா அந்த 2 குழந்தைகளுக்கு பூணல் போட்டுது. இவருக்கு ருக்வேதப்படி பூணல் போட்டு வச்சா, அவளுக்கு சாமவேதப்படி பூணல் போட்டு வச்சு இந்த திருத்தாமரமணியோட அக்கா சம்பாவனை பண்ணலாம் அப்படின்ட்டு அவளுக்கு ஏதோ சம்பாவனை பண்ணலாம் அப்படின்னா அவர் வாங்கிக்கவே மாட்டேன்னு விட்டார். பெரியவா தரிசனத்துக்கு வந்தேன், பெரியவா உத்தரவு பண்ணியிருக்கா, இந்த கைங்கரியம் பண்ண சொல்லியிருக்கா, பண்ணியிருக்கேன் வழிய நயா பைசா வாங்கிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் உங்களோட திருப்திக்காக ஏதானும் ஆச்சாரியாளுக்கு தட்சிணை கொடுக்கணும், சம்பாவனை பண்ணணுங்கிறதுனால நான் 1 ரூபாய் எடுத்துக்கிறேன் அப்படின்னு எடுத்துட்டார். இப்படி பூணல் போட்டு வச்சா. இது எதுக்கு இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா, பூணல் போடணும் அப்படின்னா உடனேயே ஏற்பாடு ஆயிடும். அதுக்கு என்னென்ன வேணுமோ தானே வரும். பண்ணி வைக்கிறதுக்கு ஆள் வேணுமா, ரிக்வேதத்துக்கு வாத்தியார் வேணுமா, உடனே ஒரு ரிக்வேதி வந்து நிற்பார். சாமவேதத்தை பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணுமா, உடனே ஒரு சாமவேதி வந்து நிற்பார். என்ன வேணும், வாழைப்பழம் வேணுமா, வாழைப்பழம் வரும், தேங்காய் வேணுமா, தேங்காய் வரும், அரிசி வேணுமா, அரிசி வரும், பருப்பு வேணுமா, பருப்பு வரும், என்ன வேணுமோ அங்க வரும். காமதேனு கல்ப விருட்சம் அப்படின்லாம் சொல்றோமோ இல்லையோ, குருவை காமதேனுவா கல்ப விருட்சமாலாம் நாம ஸ்லோகங்கள்லாம் சொல்லி பார்த்துக்கிறோம். இதெல்லாம் வெறுமன சாதாரண உபச்சாரத்துக்காக சொல்ற வார்த்தைகள் இல்லை. நிஜமாவே யாரோ பக்தாள்லாம் தாங்கள் நினைச்சதெல்லாம் அந்த சந்நிதியில டான்னு கிடைச்சதுனாலதான், அந்த பக்தி மேலிட்டினால்தான் இப்படி காமதேனு கல்ப விருட்சம் சிந்தாமணி அப்படின்லாம் சொல்றாளே வழிய அவ ஒன்னும் உபச்சாரத்துக்காக சொல்லல அப்படிங்கறது நாம இது மாதிரி நிகழ்ச்சிகள் மூலமா நாம அனுபவிச்சு தெரிஞ்சுக்கலாம். இது ஏதோ வார்த்தையா மட்டும் கேட்டு தெரிஞ்சுக்காத, நாம ஸ்வய அனுபவத்துல தெரிஞ்சுக்கலாம். அப்படி பெரியவா சன்னதியில எதுவா இருந்தாலும் ரொம்ப சகஜமா நடந்துருக்கும். அப்படி இல்லாம இருக்கிறதே இந்த ஹாஸ்பிட்டல்ல வேணுகோபால சுவாமி கோவில், அந்த வேணுகோபால சுவாமி கோவில்ல தங்கி இருந்தா. சில மார்வாடிகள்லாம் அதை ரட்சிச்சுட்டு வர. ரொம்ப ரொம்ப அழகான கோவில், ரொம்ப நன்னா இருக்கும். கர்நாடகால எல்லா கோவிலுமே நன்னா இருக்கும். அதை மெயின்டைன் பண்றதோ, பக்தி ஸ்ரத்தையா பூஜை பண்றதோ எல்லாமே ரொம்ப நன்னா இருக்கும். அப்படி இந்த வேணுகோபால சுவாமி கோவில்ல இருந்துட்டு வந்தா, அந்த பெரியவா இருந்துட்டு அந்த விசேஷம் போல இருக்கு. இன்னைக்கு போய் இந்த வேணுகோபால சுவாமி கோவில பார்த்தீங்கன்னா முழுக்க ஸ்வர்ணத்தால அழிச்சிருக்கு. தங்க விமானம், தங்கத்துல துவஜஸ்தம்பம் எல்லாம் பார்த்தா கோல்டு மயமா இருக்கு. திருப்பதிக்கு மேல ஸ்வர்ணமயமா இருக்கு ஆலயம். அவெல்லாம் அதுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டு சொல்றா. பெரியவா பாதம் பட்டு பெரியவா இங்க இருந்ததுனால போல இருக்கு இந்த சுவாமிக்கு கோவிலே தங்கமயமா ஆயிடுத்து அப்படின்லாம் சொல்லி சந்தோஷப்படுறாப்புல இருக்கு. இப்படி இந்த ஹாஸ்பிட்டல்ல இன்னும் பல நிகழ்ச்சிகள். அதுல ஒரு பாடசாலை இருக்கு. அந்த பாடசாலையில பெரியவா இருக்கிறதே தான் வித்யாரண்ய சுவாமிகளை பத்தி
பெரியவா பெரிய ஆராய்ச்சி எல்லாம் பண்ண சொல்லி அதுக்குன்னு ஒரு அந்த சிலாசாசனங்கள்லாம் எடுக்கிறதுக்கு அப்படின்னு உட்டங்கிடா ட்ரஸ்ட் அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிக்க சொல்லி இதெல்லாம் பண்ணி அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்திருந்தா. இந்த ஹாஸ்பிட்டல்ல பல இடங்களுக்கு பெரியவா போயிட்டு வந்திருக்கா. இந்த சிந்தாமணி மடத்துக்கு போறது, இந்த சிந்தாமணி மடத்திலையும் வித்யாரண்ய சுவாமிகள் பூஜை பண்ண புவனேஸ்வரி விக்கிரகம், அம்பாள் விக்கிரகம் இருக்கு. அதெல்லாம் போய் தரிசனம் பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டு இந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிறதே பெரியவா தொடர்ந்து தன்னோட யாத்திரையை தொடர்றா. எங்கெங்கெல்லாம் போறாங்க நாமளும் தொடர்ந்து பார்க்க போறோம்.